பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம நெறைய பார்த்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்களுக்கு நெறைய விஷயங்கள் நம்ம இறை வழிபாடாகவும், அமாவாசை வழிபாடாகவும் கும்பிட்டுக்கிட்டு இருப்போம். அதில் முக்கிய பங்கு, முக்கிய ஹீரோ யாருன்னா நம்ம காக்கா தான். காக்கா தான் ஆன்மீக காக்கா அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஆன்மீக காக்கானா, இந்த காக்காவுக்கு அவ்வளவு மரியாதை உண்டு. அதாவது கடவுளை நேர்ல பார்த்த மாதிரி அந்த அமாவாசை சமயத்துல அப்படி இந்த காக்காவை தாங்குவோம். வந்துரு. ஆனால் இந்த காக்கா பாத்தீங்கன்னா இந்த உடல் இரு உயிர்களை தாங்கக்கூடிய உடல் அமைப்பாக இருக்கும். இந்த காக்காவுடைய ஸ்பெஷல் இந்த காக்கா நல்ல நெருப்பு இருக்கிற சூடு இருக்கிற அந்த மாநிலங்களில் அந்த நாடுகளில் தான் அதிகமாக காக்கா இருக்கும். அதனால காக்கா இல்லாத நாடுகள் வேறு அதான் நெருப்பை இல்லாத நாடாக இருக்கிற இடத்துல காக்கா இருக்காது. அப்பங்கும்போது அங்க நான் காக்காக்கு அமாவாசை வழிபாடு அந்த நாடுகளில் எப்படி பண்ணுவாங்க, காக்காவுக்கு கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறது. பொதுவாக எந்த இடத்தில் வேலை ஆட்கள் அதிகமாக இருக்குதோ அந்த இடத்தில் கருமாக்களின் சேர்க்கைகள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். கருமாக்களின் சேர்க்கை அதிகமாக இருக்கும்போது சனியினுடைய காரகத்துவம் நல்ல வேலை செய்யும். வேலை ஆட்களை துன்புறுத்தல், அடிமைப்படுத்துதல் இந்த மாதிரி இருக்கிற இடத்தில் காக்காக்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். இப்ப விளையாட்டுகளில் மேக்சிமம் அந்த மாதிரி துன்புறுத்தல்கள் ரொம்ப கம்மி தான். அந்த துன்புறுத்துகள் ரொம்ப கம்மி. அதனால இங்க என்னன்னா செவ்வாய் காரகத்துவம், அதாவது ஹீட் நிறைஞ்ச இடத்தில் காக்காக்கள் அதை நம்ம கழிப்பதற்காக காக்காவுக்கு உணவு கொடுத்தல், காக்கா சனி பகவானுடைய வாகனமாகும் நினைச்சு இந்த காக்காவுக்கு நம்ம பராமரிக்கிறோம். நிறைய பேர் இந்த காக்காவை கடவுள் அம்சமாகவே நினைச்சிருந்தாங்க. காக்கா பொதுவா ஒரு அனைத்து உண்ணி அப்படிங்கிறத மறந்துட்டோம். ஏன்னா நம்ம காக்கா காகத்தை அமாவாசை வழிபாடுக்கு பயன்படுத்தி அத சனி பகவானுடைய வாகனம் சொல்லி அதுக்கு சனி பகவானுக்கு பயந்து அந்த காக்காவை நினைச்சாலே பயந்துகிட்டு கடவுள் தான் அப்படி வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி கடவுளாகவே நினைச்சு அதுக்கு அசைவ உணவே கொடுக்கறது இல்ல, சைவ உணவு மட்டும் தான் கொடுக்குறோம். ஆனால் காக்கா அனைத்துண்ணிகள் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஓவரா என்ன பண்ணுவாங்கன்னா, காக்காவுக்கு சுடுசோறு மட்டும் தான் கொடுக்கணும், பழைய சோறு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் எடுத்துட்டு வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த முன்னுக்கு முரணாக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதாவது ஆதி காலத்தில் காக்காவுக்கு நைட்டு ஊற போட்ட சாப்பாடு காலையில எந்திரிச்சோன்னு ஒரு படி எடுத்து காக்காவுக்கு வச்சுட்டுதான் நம்ம வேலைகளை துவங்குதல் உண்டு. முதல் தானம் காக்காவுக்கு தான் கொடுப்போம். அதாவது நீரில் உள்ள சாதத்தை எடுத்து காக்காவுக்கு வைப்போம். இது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முதல் தானம் காக்கா கொடுக்கும் போது நம்மளோட மூதாதைகள் திருப்தி அடைவாங்க, கரும பயன்கள் குறையும் அப்படிங்கிறது. இத அந்த காக்காவுக்கு இதுல எடுத்து கொடுக்கும் போது உறவுகளிடையே ஒற்றுமை ஓங்கும். நீரிலிருந்து எடுக்கக்கூடிய சாதம் உறவு நிலைக்கு ஒற்றுமையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதனால இந்த காக்காவுக்கு நம்ம வைக்கிற சாதம் பழைய சாதத்தை வைத்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா அமாவாசை சமயத்து மட்டும் புது சாதம் பொங்கி நீங்க வைக்கிறது சிறப்பாக இருக்கும். ஆனால் மற்ற நாளில் பழைய சாதம் வைக்கலாம். அதே மாதிரி சுடு சாதம் வைக்கும் போது காக்காவுக்கு சுட வைக்கிறத விட அதில் சிறிது நெய் கலந்து சாதத்தை வைக்கும் போது அது உங்களுக்கு நிறைய நற்பயனை கொடுக்கும். நெய் குருக்காரகத்துவம், அப்பதான் இறை அருளுடன் சேர்ந்து அந்த காக்கா அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கும். அதனால நெய்யுடன் கொடுப்பது மிக சிறப்பாக இருக்கும். இதெல்லாம் போக சில பேர் அந்த காக்கத்துக்கு ஒயிட் ரைஸ் வச்சு அதுல ஒரு 2 தேங்காய் துண்டை வைப்பது மிக சிறப்பாக இருக்கும். மனநிலை மாற்றத்துக்குரியது தேங்காயாக இருப்பதனால் தேங்காய் துண்டு எடுத்து வைக்கும் போது நிறைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த காக்காவுக்கு இருக்குது. அதனால இந்த காக்கா நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. நம்மளுடைய கர்மாக்களை தீக்கும் போது அமாவாசை சமயத்தில் நம்ம கர்மாக்களை தீக்கும் ஆத்மாவாக வெளியே வரும். மற்ற சமயங்களில் சனிக்குல வாகனமாக நம்ம நல்லது கெட்டதுகளை தீர்வை எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். அதனால இந்த கர்மாவை தீர்க்கக்கூடிய அந்த காக்கா நம்ம சாப்பாடு எப்போதும் வச்சுக்கொண்டே இருக்கணும். காலையில் பழைய சாப்பாடு வச்சுட்டு மத்தியானம் நீங்க சாப்பிடும் போது காக்காவுக்கு ஒரு சாப்பாடு வைப்பது சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் காக்காவுக்கு ஏன் சாப்பாடு வைக்கிறோம்னா, அந்த சாப்பாடை சாப்பிட்டப்ப அந்த காக்கா உயிரோட இருக்கா இல்லைன்னு பார்ப்பாங்க. உயிரோட இருந்துச்சுன்னா அந்த காக்கா நம்ம அந்த சாப்பாடை சாப்பிட்டதுக்கு எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்குவாங்க. அதனால முதல்ல காக்காவுக்கு சோறு வச்சுட்டு தான் நம்ம சாப்பாடு சாப்பிடுவோம். அது ஒரு முக்கியமான ஒரு பங்காக இருக்குது. அதனால காக்கா அனைத்துண்ணி காக்காவுக்கு மாமிசமும் நம்ம கொடுக்கலாம். காக்கா எடுத்துட்டு வரும் மாமிசம் நம்மளுக்கு பண வசதியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். காக்கா சில சமயம் மாமிசத்தை எடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போடும். அப்போ உங்க வீட்டுல ஏதோ செல்வம் வரப்போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதே சமயம் இந்த காக்கா காயின் ரூபாய் நோட்டுகள் எடுத்துட்டு வந்துச்சுன்னா
அதுவும் உங்களுக்கு செல்வ நிலையை அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். பூக்களை எடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து குழந்தைங்களா ஏற்படக்கூடியதாக இருக்கும். அப்ப நீங்க போற இடத்துல எல்லாம் என்னன்னா பூக்களை பறித்து பறித்து நிறைய சேகரித்து இருந்ததுன்னா உங்க வீட்டில் உள்ள குழந்தைக்கு பிரச்சனை கொஞ்சம் குறைய போகுது அப்படிங்கிற அர்த்தம். அதனால காக்கா வந்து நம்ம வீட்டில் வந்து நிறைய சாபங்கள் நீப்பதாகவும் தர்ப்பணம் கொடுப்பதற்கும் இந்த காக்காக்கள் நிறைய பயன்பாடாக இருக்கு. அந்த காக்காவை வந்து அனைத்துணியாக இருக்காமல் நம்ம வந்து அனைத்துணியாக எடுத்துக்கொண்டு இந்த அமாவாசை காலத்தில் மட்டும் நீங்க சைவ உண்ணியாக அதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வாழ்வில் சிறந்த மாற்றங்கள் வளர்ச்சிகள் உங்க வீட்டை வந்து அடையும். காக்கா வந்து வீட்டுல வந்து பொருட்கள், அதாவது நம்ம போடுற பொருட்கள் வந்து மாமிசத்தை கொண்டு வந்து போட்டா நமக்கு செல்வ நிலை சேரும் அப்படிம்பாங்க. அதே இது வந்து நம்ம காக்கா வந்து நம்ம வீட்டுல வந்து ஒரு பாத்திரத்தை போட்டு வந்தாலும் பாத்திரங்கள் அந்த மாதிரி காயின் அந்த மாதிரி கொண்டு வந்து போட்டால் செல்வ நிலைக்கு உரித்ததாக இருக்கும். அதே மாதிரி காக்கா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நவரத்தினங்களை வந்து போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நவரத்தினங்கள்ல ஏதாச்சும் ஒரு ரத்தினத்தை எடுத்து போட்டுச்சுன்னா அது ஆண் குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. அதே காக்கா வந்து கூடு கட்டுற குச்சிகளை வந்து போட்டுச்சுன்னா பெண் குழந்தை பிறக்கும் அப்படிம்பாங்க. இந்த காக்கா வந்து நம்ம வீட்டுல இருந்து எடுத்துட்டு போற பொருட்கள் நம்மளுக்கு தரித்திரத்தை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். காக்கா வந்து நம்ம வீட்டுல இருந்து தேங்காயை எடுத்துட்டு போறது, அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல வந்து நிறைய கறியை எடுத்துட்டு போனால், கறியை எடுத்துட்டு போகும்போது நம்ம வீட்டுல வந்து இந்த இப்ப மீன் கழுவி வச்சிருப்போம், கறி எடுத்துட்டு போயிடும். அப்ப வந்து நம்மளுக்கு அது நெகட்டிவா கொடுக்கக்கூடியதாக மாறி விடுகிறது. இந்த காக்கா வந்து எச்சம் போடும். அந்த எச்சம் வந்து நம்ம போய்கிட்டு இருக்கோம், திடீர்னு நம்ம காக்கா வந்து தலையில எச்சம் போடுறது அப்படின்னா நம்மளுக்கு வந்து கந்திஷ்டி இது வரைக்கும் தீவினைகள் எல்லாம் நீங்கி இருக்கு அப்படின்னு அர்த்தம். காக்கா வந்து எச்சத்தை உங்க சட்டையில போட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பனா உங்களுக்கு வந்து என்னன்னா புது சட்டை கிடைக்க போகுது, ஏதோ புதுசா ஒரு ஒரு இதுக்கு உங்களுக்கு ஒரு லக்ஸரியான ஒரு விஷயம், ஒரு பொருள் வந்து உங்க வீட்டுல வந்து சேர போகுதுங்கிறது அர்த்தம். இதே இது காக்கா வந்து நம்ம பறந்து வந்து நம்ம தலையை தட்டிட்டு போச்சுன்னா கெட்டது ஏதோ கெடுதல் செய்திகள் நம்மளை நோக்கி வருது அப்படிங்கறத நம்ம சொல்லுவாங்க. அதே போல் காக்கா வந்து நம்மளுடைய அதாவது முன்னோர்கள் ரூபமாக வந்து நம்ம உணவு வைக்கிற உணவை வந்து எடுக்கலைன்னா முன்னோர்களின் சாபத்துக்கோ கோபத்திலேயோ இருக்கிறோம். அந்த முன்னோர்கள் சாபம் கோபத்தை நம்ம தீர்க்கணும் அப்படின்னா அது எப்படி என்ன ஏதுன்னு தெரியலன்னா அந்த காக்கா அந்த உணவை எடுக்கலைன்னா நம்ம யாராச்சும் முதியோர்களுக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கறது மிக முக்கியமானது. சாப்பாடு கொடுத்துட்டு அவங்களுக்கு உடைகளுடன் கையில் செலவுக்கு கொஞ்சம் பைசாவும் கொடுத்தீங்கன்னா இந்த முன்னோர்கள் சாபம் நீங்கும். இது ஒரு தடவை செய்யக்கூடாது, குறைஞ்சது 3 தடவை 4 தடவையாச்சும் வெவ்வேறு நபர்களை கூட்டிட்டு வந்து வீட்டுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த காக்கா உங்க வீட்டில் வந்து சாப்பாடு அருந்துவது ரெகுலர் ஆகும். சில வீட்டில் வந்து இந்த காக்காக்கள் சாப்பிடவே சாப்பிடாது. அது ரீசன்னா சித்தர்கள் மகான்கள் ரொம்ப புனித ஆத்மாக்கள் இறந்தவங்களுக்கு நீங்க வந்து அமாவாசை விரதமோ எதுவுமே கிடையாது. ஏன்னா அந்த இறந்தவங்களுக்கு வந்து நம்ம வந்து குரு அப்படிங்கிறது அந்த குரு பலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்போம். அதனால அவங்களுக்கு வந்து நம்ம வந்து இந்த இது இறந்தவங்களுக்குள்ள திதியோ அதுவோ அவங்களுக்கு சூட்டபிள் ஆகாது. அதனால அவங்களுக்கு வந்து அந்த இறந்த நாளை வைத்து அவங்கள வழிபாடு பண்ணும்போது சிறப்பாக இருக்கும். அதனால அந்த வீட்டில் வந்து காக்காவுக்கு வந்து உணவு வைக்க சாப்பிடாது அந்த மாதிரி நம்மளுக்கு காமிக்கும். அதுவே காக்கா வீட்டுக்குள் வந்து போனால் அது தவறானது. சனியுடைய வாகனம் இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ள சனி வந்த மாதிரி ஆயிரும். ஆனா வீட்டுக்குள் காக்கா வருவது நல்லது கிடையாது. அது நம்மளுக்கு தரித்திரத்தை கொடுப்பதாக இருக்கும். இந்த மாதிரி காக்கா வந்து நம்ம ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு நடவடிக்கையிலும் காக்கா வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு பங்குகள் வகித்து கொண்டே இருக்கிறது. அதே மாதிரி காக்கா சூரியனை பார்த்து கத்திச்சுன்னா நம்ம வீட்டுல வந்து கெட்டது நடக்க போகுது அப்படிங்கறது அர்த்தம். நீங்க வரும்போது காக்கா வந்து உங்களை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருந்து கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்க்கணும்னு அர்த்தம். அதே மாதிரி காக்கா வந்து உங்களை இருந்து வலது பக்கம் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் நீ உட்கார்ந்துற ஒரு இடத்துல சும்மா உட்கார்ந்துருக்கீங்க, அப்ப இடத்துல இருந்து வலது பக்கமாக பறந்து கொண்டு போச்சுன்னா நல்ல விஷயம் செய்திகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதே இது வலதுல இருந்து இடம்பக்கமாக இருந்தா துக்க செய்திகள் வரப்போகுதுன்னு அர்த்தம். அதனால காக்கா வந்து நம்ம உட்கார்ந்து இருக்க திசைகளை கூட நம்ம நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி காக்கா சும்மா சும்மா கரைஞ்சுக்கிட்டே கத்திக்கிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு செய்திகளை சொல்வதற்கு முயற்சி செய்து அதை நீங்க நோட் பண்ணாம இருக்கீங்கன்னு அர்த்தம். அதனால நீங்க அந்த மாதிரி அந்த காக்கா வந்து ஒய்யாம கரைஞ்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா உடனே கோயிலுக்கு போங்க. நம்ம கோயில்ல வழிபாடுகள் பண்ணிட்டு காலபைரவர் வழிபாடு பண்ணிட்டு சனீஸ்வரனுக்கும் வழிபாடு பண்ணிட்டு வர்றது மிக சிறப்பாக இருக்கும். இந்த காக்காக்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு ஒவ்வொரு அணுவா நம்மளுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த வந்து நம்ம கரெக்டா பின்பற்றிட்டு வந்தோம்னா அவங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் வரும். சில கெடுதல்கள் வரும்போது
உடனே நம்ம என்ன பண்ணோம்னா அந்த கெடுதல் வந்த அந்த நாளில் உடனே கோயிலுக்கு போயிடும். சில காக்காக்கள் என்ன பண்ணணும்னா ஆக்ரோஷமாக ஒரு மொத்தமா சேர்ந்து உங்களுடைய வாகனத்தை கொத்துவதாக இருந்தால் உங்க வீட்டில் ஏதோ உயிர்கண்டம் இருப்பதாக அர்த்தம். அதே மாதிரி மொத்தமா ஊரின் மேல் காக்கா நிறைய கூட்டமாக பார்த்தால் அப்பவும் கூட்டத்துடன் பறப்பது போல் கனவு காக்கா பாத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கெட்ட செய்திகள் வருவதாக அர்த்தம். அதனால காக்காக்கள் இருக்கிறத இதை பொறுத்து உங்களுடைய நல்லது விஷயங்கள் கெட்ட விஷயங்களும் இங்க சொல்லலாம். அதனால காக்கா ஒரு உரசிட்டு போனதுனால எனக்கு இதாயிடுச்சோ அப்படின்னு பயப்படாதீங்க. உரசிட்டு போயிடுச்சு தலைய அப்படின்னா உடனே போட்டிருந்த ட்ரெஸ்ஸோட போய் குளிச்சுட்டு வந்துட்டு பக்கத்துல இருக்க கோயில்ல போய் விளக்கேத்திட்டு வந்தீங்கனாலே கொஞ்சம் மாற்றம் கிடைக்கும், பயம் இருக்காது. அதனால இறைவனுடைய அருள் முழு ஆசையுடன் இருந்தால் எந்த சகுனங்களும் உங்களை ஒண்ணும் செய்யாது. அதுவும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இறைவன் உங்களுக்கு கூட சகுனத்தின் வழியாக உங்களுக்கு நல்லது கெட்டதை நிர்ணயிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்பங்கும்போது இந்த சகுனங்கள் உங்களை காமிச்சுதான் கொடுக்கணும், உங்களுக்கு கெட்டதை எடுத்துட்டு போகலன்னு எடுத்துக்கோங்க. அதனால நீங்க போய் இறைவனிடம் சரண அடைஞ்சீங்கன்னா ஏன்னா இறைவன் தான் அந்த சகுனங்களாக உங்ககிட்ட காமிக்க வைக்கிறார், எச்சரிக்கை கொடுக்க வைக்கிறார். அந்த எச்சரிக்கையை நீங்க உணர்ந்துட்டு உடனே இறைவனோட சரண அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வர நற்பயன்கள் எல்லாமே உங்களை வீட்டிலே தான் இருக்கும். ஏன்னா இறைவனுடைய பார்வை உங்களிடம் இருப்பதினால் மிருகங்கள் பறவைகள் மூலமாக உங்களுக்கு நல்லது கெட்டதை உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அதனால நீங்க இறைவனோட போய் தஞ்சம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்க வீட்டில் உள்ள நல்ல சகுனங்கள் உங்களுக்கு வேலை செய்யாது. ஆனா சகுனங்களுக்கு மிக உகந்த தெய்வம் யாருன்னா பிள்ளையார். ஏன்னா பிள்ளையார் பூமியை ஆள பிறந்தவர் அப்படிங்கிறது உண்மைதான். ஏன்னா அவருடைய வாகனம் எலி. எலி பூமியை கொடைந்து கொண்டு வாழக்கூடியது. பிள்ளையாரும் மண் தத்துவமான மனித உடலை சுத்தி, அம்மா அப்பாங்கிறது மண் தத்துவத்துக்குரிய அந்த உடலை சுத்தி அவர் ஞான பழத்தை வாங்கினாருங்கிறது உண்மை. அதனால் மண் தத்துவத்துக்குரியதை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய பிள்ளையாரை வழிபாடு பண்ணும் போதும் உங்களுக்கு இந்த சகுனங்கள் நெகட்டிவாக கொடுக்காது. அதனால சகுனத்தை நினைத்து பயப்படாமல் பிள்ளையாருடைய முழு அருளும் ஆசீர்வாதம் பெற்று முழுமையான வாழ்க்கை வாழ வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.